கையத்தோட வேணா காலில் விழ வேணா கண்ணால பேசு போதும் அசோக் நகரில் பெண் கொலை. அண்ணா நாளைக்கு வேணா பாருங்க, இந்த பொண்ணை பத்தி வேற நியூஸ் வரும். மூஞ்சியே சரியில்லைண்ணே பாருங்க. ஓமா அந்த டேபிள்ட்ட போய் கேளுமா. ஆமா சார். என்ன சார் ஆச்சு வில்லுங்க பத்திரம்? இன்னைக்கு வா நாளைக்கு வா அலைய விடுறீங்க. அப்படியே வந்தாலும் இந்த டேபிளுக்கு போ அந்த டேபிளுக்கு போன்னு சொல்றீங்க. ஆமா தெரியாம தான் கேக்குறேன். என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? இத பார்த்தா சுட்டு மாதிரி தான் தெரியுது. என்னடா சொன்ன? ஐயோ டேய் என்னங்கடா ஆபீஸ் போலையா? டேய் ஜெசி வீட்ல பிரச்சனைடா. அவ வீட்ல வேற மாப்பிள பாக்குறாங்க. 7500 ரூபாய்க்கு டாப் அப் பண்ணி செட்டப் பண்ணேன்டா. நைட் எல்லாம் பெட்ஷீட் குள்ள பூந்து மெசேஜ் அனுப்பிச்சிக்கிற மச்சான். ரொம்ப பயமாகுதுடா. குட்டி பசங்க எந்த தைரியத்துல காதலிக்கிறாங்க தெரியுமா? ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க சேர்த்து வைப்பாங்கடா. நாங்க இருக்கோம்டா. பொண்ணுங்க எந்த தைரியத்துல லவ் பண்றாங்க தெரியுமா? பெத்தவங்க இருக்காங்க பிரிச்சு வச்சிருவாங்கன்ற தைரியத்துல தான். ஆடி மாசத்துல என் அப்பா அம்மா பிரிச்சு வச்சிருந்தா இவன் பிரச்சனையே இருந்திருக்காதுடா. இவன் ஒருத்தன் சுமார்டா. நாளானிக்கு உனக்கும் ஜெஸ்ஸிக்கும் கல்யாணம்டா. நானும் சொப்னாவும் கூட இருந்து நடத்தி வைக்கிறோம். சரியா?
நீ போய் மாப்பிள்ளையா ரெடியாகு போ. டேய் தேங்க்ஸ்டா. எனக்கும் ஜெசிக்கும் கல்யாணம் நினைச்சு பார்க்கும்போது எப்படி இருக்கு தெரியுமா? அதுவா வேலையில போற ஓனா எடுத்து வேட்டிக்குள்ள விட்ட மாதிரி இருக்கு. நான் இவ்ளோ பேசிட்டு இருக்கேன், நீ ஒரு ரியாக்ஷனும் காட்டாம இருக்க. ஓன்னு கத்த சொல்றியா? எனக்கு கத்தனம் போல இருக்கே. எனக்கு என்னவோ நம்ம கல்யாணம் மாதிரியா இருக்கு. ஜெசி குட்டி நல்ல பேர்ல. ஆமா, நீ ஏன் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட மிங்கிலே ஆக மாட்டேங்கிற? அவங்க எவ்வளவு நல்லவங்க தெரியுமா? நல்லா இருக்கியா? அன்னைக்கு சொன்னே ராஜேஷ், அதானா இது? போகும்போது போட்டு கொடுக்குறானே. என்ன ஃப்ரெண்டு? சார் ஆபீஸ் போயிட்டுறேன், ஒரு சின்ன வேலை. சரி சரி. நாளைக்கு மார்னிங் 7:30க்கு மறந்துடாத. ஓகே? பாய் ஃப்ரெண்டு. ஓய், அப்புறம் எனக்கு பிடிச்ச ப்ளூ கலர் புடவை கட்டிக்கோ. ஓகே? முடிஞ்சா லீவ் போடு, படத்துக்கு போலாம். சரியா? ஓகே? மறந்துடாத. பாய். டேய் ஏன்டா அவ்வளோ டென்ஷனாக இருக்க? ஒன்றும் பிரச்சனை இல்லைடா. சொப்னா வந்ததுக்கப்புறம் சைன் பண்ணலாம். ஃபோன் பண்ணியா? கிளம்பிட்டால? நான் வேணா ஃபோன் ட்ரை பண்ணவா? ப்ளீஸ், நீங்கள் எல்லாம் உள்ளே போய் ரெடி ஆகுங்க, நான் வரேன். நீங்க உள்ள போங்க போங்க. டேய் கூட்டு போடா. பொண்ணு இன்னைக்கு மட்டும் நீ எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா? டேய் அசிங்கமா இருக்குடா. ஏன்டா அப்படி பண்ற? உள்ள வாடா. சொப்னா அவ என்ன சின்ன குழந்தையா? வர தெரியாதா அவளுக்கு? வருவாடா, வாடா. டேய் சைன் பண்ணா. டேய் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணோம். இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாமே வசந்த். ஏன் வசந்த் லேட் பண்றீங்க? நான் செக்ரட்டரியேட் போகணும். உறுதிமொழி வாங்கிட்டு சீக்கிரம் அனுப்பி வைங்க. சைன் பண்றா. இங்க இங்க பண்ண ஜெசி. சொல்லு, எல்லாத்துக்கும் ஒரு ஆர்குமெண்ட் வச்சிருப்பிய. இதுக்கு என்ன சொல்லப்பட? நான் பஸ்ல ஓடி வந்து சொன்னல, அப்ப சொல்லிருக்கலாம்ல நான் வரலன்னு. சரி விடு, இனி காலையில என் மொபைலுக்கு ஒரு ஃபோன் பண்ணி என்னால வர முடியாது, சாரி, என் வாழ்த்துக்களை சொல்லிரு அப்படின்னு சொல்லியிருந்தா நான் ஆறுதலாவது பட்டிருப்பேன்ல. பட் எதுவுமே சொல்லாம ஏன் ஏன் சொப்னா? எனக்கு பிடிக்கல வசந்த். எனக்கு இந்த மாதிரி கல்யாணத்துல எல்லாம் உடன்பாடு இல்ல. இது அப்பவே சொல்லிருக்கலாம்ல. சொன்னா விட்டுருவீங்களா? ஏதாவது சொல்லி கட்டாயப்படுத்துவீங்க. எனக்கு இது தப்பான விஷயமா படுது வசந்த். ஓ, எது தப்பான விஷயம்? லவ் பண்றது தப்பா, இல்ல லவ் பண்றவங்க கல்யாணம் பண்ணிக்கிறது தப்பா? கல்யாணம் பண்ணிக்கிற முறை தான் தப்பு. பேரண்ட்ஸுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணி வச்சு நீ சம்பளம் வாங்கிட்டு போயிடுவ. இதுக்கு பின்னாடி நீ என்னைக்காவது திரும்பி பார்த்திருக்கியா? பாரு, பேரண்ட்ஸோட வலியும் வேதனையும் உனக்கு தெரியும். பிரச்சனை உன் வீட்டு ரோட்ல இருக்கிற வரைக்கும் உன்னால உணர முடியாது. என்னைக்காவது உன் வீட்டு படியேறி வரும்போது தான் உனக்கு புரியும். அப்போ உங்க அப்பா எங்க அம்மா நம்ம கல்யாணத்துக்கு சம்மதி காட்டி விட்டுட்டு போயிடுவேன், அது வழி இல்லையா? நீ ப்ராப்ளமா வேற ஆங்கிள் இருந்து பாக்குற. எந்த ஆங்கிள் இருந்து பார்த்தாலும் கல்யாணம் தான் மெயின் பிரச்சனை. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. என் அப்பா உன் அம்மா சம்மதத்தோட தான் நம்ம கல்யாணம் நடக்கும். சம்மதி காட்டி சொல்லிட்டு போ. விட்டுரு வசந்த். ஏண்டா விட்டுருன்னு சொன்னாலே கைய சொன்னாலா இல்ல லவ்வ சொன்னாலா? புரியலையேடா. 12th பார்த்த சொப்னாக்கும் இப்போ இருக்கிற சொப்னாக்கும் நிறைய வித்தியாசம்டா. அவள் படிப்பு வேலைக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கிட்டாடா. விடுறா, நானும் அப்பத்துலேருந்து அதே தான் சொல்லிட்டு இருக்கேன். அவன் உன் குடும்பத்துக்கு செட் ஆக மாட்டாடா. மச்சான், பசங்க பொண்ணுங்க கிட்ட அழகு எதிர்பார்க்குற மாதிரி பொண்ணுங்க பசங்க கிட்ட சேஃப்டி எதிர்பார்க்குறாளுங்க. அதான் உண்மை. அம்பானி பையனாவே இருந்தாலும் அவங்க அப்பனோட 10 காசாவது அதிகம் சம்பாதிச்சாதான் கல்யாணம். இல்லடா, அவங்க அப்பா சம்மதத்தோட கல்யாணம் பண்ணிக்கலான்றாடா. நல்லா அது காப்பி சாப்பிட்டே பேசுங்கப்பா. சரிங்கம்மா. மச்சான், விண்ணை தாண்டி வருவாயெல்லாம் படத்துல தான். நிஜத்துல பொண்ணுங்க வீட்டை தாண்டி கூட வரமாட்டாளுங்க. என்னம்மா? அப்பா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். சொல்லுமா. இங்க பேசலாமா இல்ல கீழே போய் பேசலாமா? இல்லப்பா, இங்கே பேசலாம். ஆக்சுவலி நான் நல்ல சந்தோஷமா சொல்ல வேண்டிய விஷயத்த இப்படி அவசரமா சொல்ல வேண்டியதா போச்சு. இன்னும் நீ விஷயத்துக்கே வரலம்மா.
அப்பா, நான் வசந்த்ங்கிற பையனை லவ் பண்ணுறேன். ஸ்கூல் டேஸ்லேருந்தே பழக்கம். ஆனால் லவ் எல்லாம் இப்போ தான். 3 monthsக்கு முன்னாடி நான் தான் ப்ரப்போஸ் பண்ணேன். அவன் ரொம்ப நல்லவன்ப்பா. பட் ப்ராப்ளமே அவன் ரொம்ப நல்லவனாக இருக்கிறது தான். அவன் கேரக்டர் மாதிரியே நானும் இருக்கணும்னு எதிர்பார்க்குறான். பட் ஐ டோன்ட் வாண்ட் டு லூஸ் மை ஃப்ரீடம். இன்னைக்கு அவனுக்கும் எனக்கும் சண்டை மேரேஜ் பற்றி. நீங்கள் சம்மதிச்சாதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டேன்ப்பா. சொப்னா, எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்குமா? உன்னை நான் நம்புகிறேன். சரியான படிப்பு வேலைன்னு நீயே செலக்ட் பண்ண. லைஃப் பார்ட்னர் விஷயத்தில் நீ எவ்வளோ கவனமாக இருப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும். நாளை காலையில் 10 மணிக்கு மேரி ப்ரௌனில் அவனை மீட் பண்ணலான்னு சொல்லு. பார்த்துக்கோ, எனக்கு ஒன்றும் சரியா படல. சரி மச்சான், எனக்கு தூக்கம் வருது, நீ கிளம்பு. சொப்னா தானே? பேசு. ஹலோ வசந்த், அப்பா கிட்ட பேசிட்டேன்டா. ம் அப்பா ஓகே சொல்லிட்டாருடா. உன்னை நாளைக்கு 10 மணிக்கு மேரி ப்ரௌன் வர சொல்லியிருக்காரு. இன்னைக்கு நீ ரொம்ப படப்படன்னு பேசிட்டாடா. எனக்கு இன்னும் வலிக்குது. நாளைக்கு பார்க்கலாம். இவ்ளோ பெரிய விஷயத்த சொல்லியிருக்கேன், ஒண்ணுமே ரியாக்ஷன் காணோம். ஓன்னு கத்த சொல்றியா? எனக்கு கத்தணும் போல இருக்கே. சரி, நாளைக்கு 9:30க்கே வந்துரு. வரும்போது பிளாக் ஷர்ட் போட்டுட்டு வா. அப்புறம் அந்த தாடி கேவலமா இருக்கு, ப்ளீஸ் ட்ரிம் பண்ணிடு. வாட்ச் கட்டிக்கோ. நாளைக்கு நம்ம வேணா சினிமாக்கு போலாமா? வசந்த், நாளைக்கு எல்லாம் நல்லபடியா முடியும்ல? முடிச்சிடலாம். சரி, பாய், ஸ்வீட் ட்ரீம்ஸ். ஓகே, பாய். நாளைக்கு நீ போறியா? சரி, நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம், லேட் ஆயிடுச்சு. இந்தா பைக் எடுத்துட்டு போ. ஹலோ மாப்பிள்ள சார், நாங்க வந்து 15 நிமிஷம் ஆச்சு. எங்க இருக்கீங்க? கிளம்பிட்டேன், வரேன். ஃபோனை எடுக்கலையாம்மா? நீ ப்ரப்போஸ் பண்ணதுக்கு அவன் சம்மதிச்சிட்டானாமா?